டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலய சரவணாம்பிகை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கண்ணுங்க. மெயினா கண்ணு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்ணுங்க. இந்த கண்ணை பத்தி நம்ம பார்க்க போறோம். கண்ணுல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா பாத்தீங்கன்னா, கண்ணுல ஹீட் ஆயிடுச்சு, கண்ணு சரியா தெரியல, கிட்ட பார்வை, தூர பார்வை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. ஸோ இதுல நம்ம எதனால இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, மெயினா ஹீட்டுங்க. ஹீட் தாக்குறதுனால கண் ப்ராப்ளம் வருது. தூக்கம் கெடுறது, நிறைய லேப்டாப் பாக்குறது, ஃபோன் பாக்குறது, லேட் நைட் தூக்குறது, லேட்டா எந்திரிக்கிறது, இதனால கண்ல பாதிப்பு வருதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க, விட்டமின் குறைபாடுகள் இதனால பாதிப்பு வருது. அனிமிக்கா இருக்கிறது, இதனாலயும் கண்ல பாதிப்பு வருது. மெயினா லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் கண் தாக்குதுங்க. மெயினா லிவரும் கண்ணும் நேரடியான உறுப்பு. உங்களுடைய இந்த கில்லியன் போட்டோகிராஃபில உங்க கண்ணையும் படம் பிடிச்சி உங்க லிவரையும் போட்டோ எடுத்து ரெண்டையும் பாத்தீங்கன்னா, உங்க கண் எப்படி மீன் வடிவில் இருந்தா அதுவும் அதே போலதான் இருக்கும். ரவுண்டா இருக்குன்னா அதே மாதிரிதான் இருக்கும். ஸோ அப்ப உங்களுக்கு லிவர் தாங்க உங்களுடைய கண்ணோட நேரடியான உறுப்பு. ஸோ அந்த லிவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அற்புதமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க ஃபேட்டி லிவர்ல பிரச்சனை, எல்லாம் நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு லிவர்ல. ஸோ அப்ப கண்ணு உங்களுக்கு பாதிக்குது. அப்ப லிவரையும் நல்லா வச்சுக்கணும், பாடி ஹீட்டையும் குறைக்கணும்னா லிவருக்கான உணவு முறைகளை நம்ம சாப்பிடணும். லிவருக்கான உணவு முறைகள் என்னன்னா, கீழாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, இதெல்லாம் லிவருக்கான ஒரு அற்புதமான உணவு முறைகள். இதெல்லாம் ரெகுலரா வரலாம். கீரை வகைகள்ல பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இதெல்லாம் ரெகுலரா சாப்பிட்டு வரலாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்க உணவு முறையில ஈஸியா டைஜஷனான உணவு முறைகள், அதுக்கப்புறம் கண்ணுக்கு தேவையான விட்டமின்ஸ்கள், நல்ல கிரீன் லீவ்ஸ், நல்ல கீரை, முருங்கைக்கீரைங்கள, கீரைகள்லயே அரசன் முருங்கைக்கீரைங்க. அந்த கீரையை வாரத்துக்கு 2 தடவை நடு தண்டு மட்டும் எடுத்துட்டு, குச்செல்லாம் எடுத்து, அதை அந்த தலையோட கீரையோட எடுத்து அதை இது குக்கர்ல போட்டு, அதுல சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டுட்டுங்க, நல்லா ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்ல குக்கர்ல நல்லா விசில் விடுங்க. இல்லைன்னா பாத்திரத்துல வச்சு நல்லா கொதிக்க வச்சு, அதை வடிகட்டி கொஞ்சம் சீரகம், மிளகு, உப்பு எல்லாம் கலந்து குடிங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும், கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கேரட்டு, அந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க, நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் உள்ள காய்கறிகள்லாம் ரெகுலரா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் கண்ணு எரிச்சலா இருக்கு அப்படின்னா, ஒரு காட்டன் நல்ல தண்ணியில டிப் பண்ணிட்டு நல்லா புழிஞ்சிட்டு கண்ணை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துக்கோங்க. அது கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அது பன்னீர் நீங்களே வீட்லயே பன்னீர் இதை தயார் பண்ணீங்கன்னா, பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரோஸை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு, அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும் போது அதை ஆற வச்சு அதுல காட்டுல டிப் பண்ணி அதை கண்ணில் வச்சு பாருங்க. இன்னும் எக்ஸலண்டா கண்ணுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குங்க. ஸோ இதுவும் நல்லா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க, கண்ணுக்கு கழுவுற முதங்க. கண்ணு கழுவுற விதம் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறை, ஈஸியான முறை நான் சொல்லித்தரேன். காலையில எழுந்திரிச்சு நல்ல வாய் ரொப்ப தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நம்ம என்ன சொல்லுவோம், அப்படியே வாயை வச்சு ரொம்ப தண்ணி வச்சுக்கிட்டு, அந்த பவுல்ல தண்ணி எடுத்து நல்ல கண்ணை அடிச்சு அடிச்சு கழுவணும். நல்ல வாயில பாருங்க இப்படின்னு அடிச்சு அடிச்சுட்டே இருக்கும். ஒரு ஒரு 5, 6 கவுண்டிங் வரைக்கும் நல்லா அடிச்சு அடிச்சு கழுவப்படுங்க. அந்த ஹீட் எல்லாம் வாயில இறங்கி அந்த தண்ணி பாத்தீங்கன்னா சூடா இருக்குங்க. அந்த தண்ணி துப்பிட்டு பாருங்க, கண்ணு நல்லா புத்துணர்ச்சி ஆகுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா ரிசல்ட் தெரியும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க, நம்மளுடைய காலோட கட்டை விரலோட பகுதி இருக்கு இல்லைங்களா, அது கண்ணோட நேரடியான உறுப்பு. ரைட் சைட்ல இருக்கு, லெஃப்ட் சைடு கண்ணுக்கும், லெஃப்ட் சைட்ல இருக்க காலோட கட்டை விரல் ரைட் சைட்ல இருக்கிறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுங்க. அதுக்கு என்னன்னா மருதாணி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மருதாணி வச்சாலே சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்க மருதாணி வச்சு பாருங்க, நல்ல பாடி நல்ல கூலிங் ஆகும். நீங்க வச்சு நைட்ல வச்சு படிச்சுன்னா சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அற்புதமான மருதாணி இலையை அரைச்சு நல்ல கால்ல கட்டை விரல்ல 2 காலையும் வச்சுட்டு, சும்மா 1 மணி நேரம் பகல்லையே கூடங்க 1 மணி நேரம் வச்சுட்டு நீ பண்ணி பாருங்க. அதுவும் கண்ணுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு தேவையான விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்க. மெயினா தலைக்கு தேங்காய் எண்ணெய் அதை நல்லா வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. ரொம்ப ரிசல்ட் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் நந்தியாவட்டை பூ இருக்கு பாருங்க, அந்த நந்தியாவட்டை பூ நல்லா அடுக்கு நந்தியாவட்டை பூ, சும்மா சிம்பிளா ஒரு இதழ் நந்தியாவட்டைல அடுக்கு நந்தியாவட்டை பூ அப்படியே கண்ணுல வச்சீங்கன்னாலும் ஜில்லுன்னு இறங்குங்க. அந்த நந்தியாவட்டை பூ ஒரு ஒரு 20 பூ கிடைச்சிச்சுன்னா, அந்த காம்பு அந்த உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே தேங்காய் எண்ணெய அப்படியே வச்சுட்டுங்க, கொஞ்ச நேரம் அதுலயே ஒரு 20 பூவை போட்டு வச்சுட்டு, ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில போட்டு வச்சு கொஞ்சம் சூரிய ஒளியில வச்சிருங்களேன். சூரிய ஒளியில வச்சு துணி கட்டி வச்சுட்டீங்கன்னா அதுல உள்ள எசன்ஸ் எல்லாம் இறங்கிரும். அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த எண்ணெயை கண்ணுல ஒரு 2 சொட்டு ரெகுலரா விட்டுட்டு வாங்களேன். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம அற்புதமா முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது, சித்தர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், ரிசல்ட் நல்லா பக்காவா இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு கண்ணு எக்ஸசைஸுங்க. ரெகுலரா கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டே வாங்க. இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க.
கண் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 2 கையும் கூட்டி வச்சுட்டு நல்ல முன்னாடி பின்னாடி கண் அப்படியே நம்ம விரல பார்த்துட்டே முன்னாடி பின்னாடி, அதுக்கப்புறம் சைடு, அதே மாதிரி இந்த பக்கம் சைடு, இந்த பக்கம் சைடு இப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் கிராஸ் இப்படியே இந்த சைடு போகணும், அப்படியே கீழே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த சைடுல கொண்டு போகணும், அப்படியே கீழே கொண்டு வரணும். அதே மாதிரி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ரொட்டேஷன், நல்ல பாலை வந்து நல்லா ரொட்டேட் பண்றது, இதே மாதிரி ரொட்டேட் பண்றது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிட்ட தூரம், அதுக்கப்புறம் சைடு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பெருக்கல் குறி மாதிரி இந்த சைடு, அப்புறம் இந்த சைடு, அதுக்கப்புறம் ரொட்டேஷன். இது மாதிரி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. நல்ல கண்ணு வந்து கழுவிட்டு இந்த எக்ஸசைஸ்ல ரெகுலரா பண்ணிப்பாங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நல்ல உணவு முறைகள், நல்ல தூக்கம், கண்ணுக்கு நல்லா அந்த ஈரத்துணியில வைக்கிறது, இந்த மருதாணி வைக்கிற முறை, அப்புறம் தொப்புள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 2 டிராப் விளக்கெண்ணெய் வச்சு நல்லா அப்ளை பண்றது, அப்புறம் கால் பெருவரலையும் வைக்கிறது. சளி பிடிக்கிறவங்களா இருந்தாக்க கொஞ்சம் வைக்க வேண்டாம், மீதி இருக்கிறவங்க கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ரிசல்ட் எக்ஸலண்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்க கண்ணு ரொம்ப அற்புதமா, ஆரம்ப கட்டத்துல இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து கண்ணாடி போடணும், சர்ஜரிக்கு போகணும்னு அவசியமே இல்லைங்க. சின்ன பசங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் இது ரெகுலரா, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா கூட இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ பண்ண படிப்படியா கண்ணில் உள்ள ப்ராப்ளங்கள் நல்ல அற்புதமா குறைஞ்சு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.